ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்திய குடிமகனாக இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஐடி ப்ரூஃபுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ பார்த்துக்கிட்டோன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே ரேஷன் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ வீட்டுக்கு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பேன் கார்டு அப்படின்ட்டு நிறைய ஐடி ப்ரூஃப் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் அது கண்டிப்பாக எல்லாக்கிட்டையும் இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளோட ஏஜ் ப்ரூஃபுக்காக பர்த் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூலில் நம்மளை சேர்க்கும் போது அந்த பர்த் சர்டிஃபிகேட் அதில் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம போகணும், அதே மாதிரி ரேஷன் கார்டில் நம்மளோட பேர் சேர்க்கணும், அதே மாதிரி நம்ம கவர்மெண்டோட எல்லா ஸ்கீமும் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள ஏஜுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. ஸோ இந்த பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க, அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இருந்தும் அதில் நிறைய பேர் அவங்களோட பேரை ஆட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்திருக்குங்க. அதாவது அவங்களோட பேரை நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க அது. ஸோ அது என்ன, அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அந்த ஏரியாவில் உள்ள நகராட்சி, மாநகராட்சியில் உள்ள பிறப்பு இறப்பு பதிவாளர் மூலமாட்டு நமக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணி நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்குது, சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில நிறைய பேர் குழந்தை பிறந்த அந்த டைம்ல பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க. ஸோ குழந்தை பிறந்த அந்த டைம்ல என்ன ஆகும்னா, நமக்கு குழந்தைக்கு பேர் வச்சிருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தையோட பேரே இல்லாம நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகி நமக்கு வருது, சரிங்களா? ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டு பர்த் சர்டிஃபிகேட் தனியா அப்ளை பண்ணி அவங்க பேரோட சேர்த்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுல ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, குழந்தை பிறந்து பேர் வைக்காம அதில் பேர் ஆட் பண்ணாமல் பர்த் சர்டிஃபிகேட் நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டிப்பாக அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல பேர் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது கடந்த 15 வருஷமாட்டு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்ல உங்களோட பேரை ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இனிமேல் பேரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பர்த் சர்டிஃபிகேட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குங்க. ஸோ பிறப்பு சான்றிதழ் பெற்று 15 வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட பேரை சேர்த்துருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேரை சேர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்கிறதாட்டும் அதில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த வருஷத்தோட கடைசி நாள், அதாவது வர டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள நீங்கள் பேர் சேர்க்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள உங்களோட பேரை அதில் சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்க பர்த் சர்டிஃபிகேட் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, அதுல உங்களோட நேமை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேர் சேர்க்கிறவங்களோட பேர் அதில் ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த தகவலில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்களோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களில் யாரோ அவங்களோட பேரை பர்த் சர்டிஃபிகேட்டில் இது வரைக்கும் சேர்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.